வெல்கம் டு டாப் ஐஏஎஸ் அகாடமி. போலீஸ் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 2 எழுதிருப்பீங்க. ஸோ அதுக்கான சைக்காலஜி அண்ட் தமிழ் எக்ஸ்பிளனேஷனை பார்ப்போம் வாங்க. ஓகே, இன்னைக்கு என்ன டாபிக் எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜியில் அனுமானம் சராசரி எழுதியிருக்கோம். தமிழில் இயல் 4லேருந்து 6 வரலும், அதாவது 2ஆம் பருவம் புத்தகத்தில் இருக்கக்கூடிய 3 இயலுக்கும் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ மொத்தம் 25 கொஸ்டின் 2 சேர்த்து எழுதியிருக்கோம். அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 50 இயல் எண்களின் சராசரி. ஸோ 50 இயல் எண்ணுடைய சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா n+1 டிவைடட் பை 2. இந்த எண்ணுங்கிறது எதை குறிக்கும்? 50 குறிக்கும். அப்போ 51 டிவைடட் பை 2 அடிச்சா எனக்கு என்ன வரும்? 25.5. 25.5 ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், 15 எண்களின் சராசரி 7. அதில் முதல் 8 எண்களின் சராசரி 6.5 மற்றும் கடைசி 8 எண்களின் சராசரி 9.5 ஏனில் நடு எண்ணை காண்க. ஃபர்ஸ்ட் 15 எண்ணோட சராசரி கொடுத்துட்டாங்க. அப்போ 15 × 7 நமக்கு என்ன வரும்? 105. ஓகே, அதுக்கு அடுத்தது முதல் 8 எண்களின் சராசரி. அப்போ 8 × 6.5. ஸோ 8 5 40க்கு 0, மீதி 4. 48ஓட 4 கூட்டினா 52. இப்போ புள்ளி வச்சா 52. ஓகே, அடுத்தது அடுத்த 8 எண்ணோட சராசரி. இப்போ 8 × 9.5. ஸோ 40க்கு 0, மீதி 4. 72ஓட 4 கூட்டினா 76. ஓகே, இப்போ இது ரெண்டு என்ன பண்ணுங்க? ப்ளஸ் பண்ணுங்க. ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? 8 5 7 கூட்டினோம்னா 12, 128. ஓகே, இப்போ நமக்கு எத்தனாவது நம்பர் வேணும்? நடு எண் வேணும். ஓகே, ஸோ நடு எண் அப்படிங்கும் போது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 128ல இருந்து இந்த 105 என்ன பண்ணோம்? கழிக்கணும். அப்போ 105 கழிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 23. ஆப்ஷன் சி. ஸோ அப்போ நடு நம்பர் வந்து என்னது? 23. ஓகே, அடுத்த கொஸ்டின், ஒரு புள்ளிவிவரத்தின் திட்ட விலக்கம் 1.6 ஏனின் அதன் விளக்க வர்க்க சராசரி. ஓகே, அதாவது திட்ட விலக்கம் சிக்மா வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 1.6. அப்போ விளக்க வர்க்க சராசரினா சிக்மா ஸ்கொயர். அப்போ 1.6 ஹோல் ஸ்கொயர். பாருங்க 16னே எடுத்துக்கோங்க. ஸோ 16 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 256. 1.6ங்கும் போது 2 டெசிமல், இங்கே ஒரு புள்ளிக்கு அப்புறம் 6, அந்தாண்ட ஒரு புள்ளிக்கு அப்புறம் 6. அப்போ என்ன வரும்? 2.56. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏ மற்றும் பி இன் சராசரி வயது 3 ஆண்டுகளுக்கு முன்பு 18 ஆண்டுகள். சியும் அவர்களுடன் சேர்ந்தால் அந்த சராசரி 22 ஆண்டுகள் ஆகிறது. ஏனில் சியின் வயது என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ ஏ பி 3 ஆண்டுக்கு முன் எவ்வளோ ஏஜ் இருக்கு? 18. ஓகே, அப்ப தற்போது எவ்வளவு இருக்கும்? இவங்களுக்கு 21 இருக்கும். ஓகே, அப்ப இவங்களோட கூடுதல் a + bக்கு இப்போ என்ன கூடுதல் வரும்? 3, அதாவது 2 × 21 எவ்வளோ? 42. சரி, இப்போ இவரோட யார் சேர்றாங்க? சி சேர்றாங்க. அப்போ a + b + c யோட சராசரி எவ்வளோ நமக்கு? 22. ஓகே, நமக்கு என்ன கேட்குறாங்க? 3 பேர்த்தோட வயசு வேணும். அப்போ வயது எவ்வளோ வரும்? 3 × 22. ஆன்சர் எவ்வளவு? 66. ஸோ சி மட்டும் எனக்கு வேணும். அப்போ சி = 66ல இருந்து என்ன பண்ண போறேன்? இந்த 42 கழிக்க போறேன். கழிச்சனா எனக்கு என்ன கிடைக்கும்? 24. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், 4 எண்களின் சராசரி 60. முதல் எண் கடைசி 3 எண்களின் கூட்டுத்தொகையில் 1/4 பங்கு ஏனில் முதல் எண் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. அப்ப 4 எண், 4 எண்ணோட சராசரி எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 60. அப்போ 4 எண்ணோட கூடுதல் வந்து நமக்கு என்ன வருது? 240 × 4ஆல பண்ணும்போது. ஓகே, முதல் எண் கடைசி 3 எண்களின் கூட்டுத்தொகையில் 1/4 பங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ முதல் எண்ணை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். கடைசி 3 எண், அதாவது முதல் எண் எக்ஸ், கடைசி 3 எண் என்ன எடுத்துக்க போறேன்? ஒய், அதாவது கூடுதல். ஓகே, முதல் எண்ணின் கூட்டுத்தொகை, அதாவது முதல் எண் கடைசி 3 எண்ணின் கூட்டுத்தொகையில் 1/4 பங்கு அப்படின்னு சொல்றாங்க.
இப்போ கடைசி 3 எண்ணி நான் என்னன்னு எடுத்துக்க போகிறேன், ஒய் அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். அதில் 1/4 பங்கு, அப்போ y/4. இப்போ 4 எண்களோட கூடுதல் 240ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 240. அப்போ எக்ஸுக்கு பதிலாக y/4 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 240. இப்போ கூட்டினோம்னா என்ன வரும், 5y டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 240. 5ஆல் அடித்தோம்னா 4 5 5. இங்கே வந்து நமக்கு என்ன வரும், 4 5 20, மீதி 4 8 48. ஓகே, ஸோ நமக்கு வந்து என்ன கேட்டிருக்கிறாங்க, முதல் எண் என்ன அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ முதல் எண் நமக்கு என்ன வரும், ஆப்ஷன் பி 48. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 3 எண்களின் சராசரி 77. முதல் எண்ணானது இரண்டாவது எண்ணை போல் 2 மடங்காகும் மற்றும் இரண்டாவது எண்ணானது மூன்றாவது எண்ணை போல் 2 மடங்காக இருக்கிறது எனில் முதல் எண்ணை கண்டறியவும். ஸோ முதல் எண் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ பாருங்க, முதல் எண்ணானது ரெண்டாவது எண்ணை போல 2 மடங்காம், ரெண்டாவது எண்ணானது மூன்றாவது எண்ணை போல் 2 மடங்காம். ஓகே, அப்போ மூன்றாவது எண் ஃபர்ஸ்ட் என்னன்னு எடுத்துக்க போறோம், எக்ஸ். அப்ப இரண்டாவது எண் இது எப்படி இருக்கு, இரண்டாவது எண்ணானது மூன்றாவது எண்ணை போல் 2 மடங்கா, அப்ப 2x. அப்ப முதல் எண் வந்து நமக்கு எப்படி இருக்கு, முதல் எண்ணானது இரண்டாவது எண்ணை போல் 2 மடங்கா, அப்ப 4x. ஓகே, இது மொத்தமும் நமக்கு கூட்டினா நமக்கு வந்து எவ்வளவு கிடைக்கும், 7x அப்படின்றது கிடைக்கும். ஓகே, ஸோ முதல் 3 எண்களின் சராசரி 77. ஓகே, அப்போ 3 எண்களின் சராசரி அப்படிங்கும்போது 77. அப்போ எனக்கு கூடுதல் அப்படின்னா இன்ட்டு 3. இதால் அடித்தோம்னா 1, இங்கே அடித்தா எவ்வளோ வரும், 11. ஓகே, அப்போது 11 அப்படின்னு வரும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா, அப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம மல்டிப்ளை பண்ணோம். ஓகே, சரி, இங்கே பாருங்க, மேல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, 3 எண்களின் சராசரி 77 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ x பிளஸ் 2x பிளஸ் 4x டிவைடட் பை 3 ஈக்குவல் டு இதோட சராசரி எவ்வளவு, 77. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், இதை கூட்டினா 6x ஓட ஒரு x கூட்டினா 7x ஈக்குவல் டு 77 இன்ட்டு 3, 77 இன்ட்டு 3. ஓகே, அதுக்கடுத்தது நாம வந்து என்ன பண்ண போறோம், இதை கேன்சலேஷன் பண்ணும். ஓகே, நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, முதல் எண்ணை கண்டறி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கேன்சலேஷன் பண்ணும். அப்போ கேன்சலேஷன் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன வரும், 1, இங்கே அடிச்சா எவ்வளோ வரும், 11. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளவு, 33. எடுத்துகிட்டு வந்து முதல் எண் கேட்டிருக்காங்க, இதுதான் முதல் எண். அப்போ இங்கே அப்ளை பண்ணும், 4 இன்ட்டு 33, நாமும் 12க்கு 2 மீதி 1, 12ஓட 1 கூட்டினா 132. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். 2 7 6 மற்றும் எக்ஸின் சராசரி 5. 18 1 6 எக்ஸ் மற்றும் ஒய்யின் சராசரி 10 ஏனில் ஒய்யின் மதிப்பு. ஸோ இது டபுள் டேட்டா கொஸ்டின். ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிக்கணும் எக்ஸ், அப்புறம் இங்கே கண்டுபிடிச்சு ஒய்ல அப்ளை பண்ணணும். அப்போ பாருங்க, 2 + 7 + 6 + எக்ஸ் டிவைடட் பை எத்தனை நம்பர் இருக்கு நமக்கு, 4 நம்பர் ஈக்குவல் டு 5. ஓகே, அப்போ இங்க வந்து என்ன வரும், 13 15 15 + x ஈக்குவல் டு 4 5 20. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளவு, 5. ஓகே, அடுத்த கொஸ்டின். நெக்ஸ்ட் இங்க இருக்கு, இதை என்ன பண்ண போறோம், கூட்ட போறோம். 18 + 1 + 6 + x + y டிவைடட் பை நமக்கு எத்தனை நம்பர் இருக்கு, 3 4 5. ஸோ 5 ஈக்குவல் டு இதோட சராசரி நமக்கு எவ்வளவு, 10. இப்போ ஈக்குவல் டு என்ன வரும், 10. அப்போ 5 அந்தாண்ட போகுது, 7 25. ஓகே, எக்ஸோட வேல்யூ எவ்வளவு, 5 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு நமக்கு எவ்வளோ வரும், 50 அப்படின்றது கிடைக்கும். அப்போ கூட்டினா 30 + ஒய் ஈக்குவல் டு 50. ஓகே, அப்போ ஒய்யோட வேல்யூ வேணும்னா 30 அந்தாண்ட போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 20. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏபிசியின் சராசரி m மற்றும் AB + BC + CA ஈக்குவல் டு 0. ஸோ a²
பி ஸ்கொயர் சி ஸ்கொயரோட சராசரி என்னன்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்க ஏ பிளஸ் பி பிளஸ் சி இதோட சராசரி எவ்வளோ சொல்லிட்டாங்க எம். அப்போ கூடுதல் ஏ பிளஸ் பி பிளஸ் 3 இதோட கூடுதல் என்னது 3m. ஓகே, அப்போ ஃபார்முலாவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்ளை பண்ண போகிறோம். என்ன ஃபார்முலா ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் 2 இன்ட்டு ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ. இதெல்லாம் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா, சரி. அப்போது இதில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்றத பாருங்க. 3m என்ன பண்ணோம் இங்கே உள்ளே கொண்டு வர போகிறோம். ஓகே, அப்போ 3m இங்கே கொண்டு வந்தால் நமக்கு வந்து என்ன வரும் 9m ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர். ஓகே, பிளஸ் 2 இன்ட்டு ஏபி பிசி பிளஸ் சிஏ. அப்போது இதோட வேல்யூ நமக்கு என்ன வரும் 0 அப்படின்றது கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்போ 2 இன்ட்டு 0 அப்போ இதோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு நமக்கு 0 அப்படின்றது கிடைச்சிருச்சு. ஓகே, அடுத்த நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர். ஓகே, இப்போ இதோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 9m ஸ்கொயர் அப்படின்றது கிடைச்சிருக்கு. ஓகே, சரி பாருங்க நமக்கு என்ன கிடைச்சிருக்கு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் இதோட வேல்யூ 9m ஸ்கொயர். ஆனால் நமக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க ஏ ஸ்கொயர் கமா பி ஸ்கொயர் கமா சி ஸ்கொயர் மூணுக்கும் இண்டிவிஜுவல் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன வரும் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் அப்படிங்கும்போது 9m ஸ்கொயர் டிவைடட் பை 3 அடித்தோம்னா 1 3. அப்போ என்ன வரும் நமக்கு 3m ஸ்கொயர். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ 2 4 6 8 10 11 12 14 16 கூட்டு சராசரி என்ன அப்படின்றத கேட்குறாங்க. அப்போ 2 + 4 + 6 + 8 + 10 + 11 + 12 + 14 + 16. ஓகே, இதோட கூட்டு சராசரி இப்போ எத்தனை நம்பர் இருக்குது 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, இது 9ஐயும் கூட்டணும். கூட்டினா 6 12 20 21 23 27 33க்கு 3 மீதி 3. ஸோ 4 5 6 7 8. ஓகே, ஸோ 8 83 டிவைடட் பை 9. அப்போது இதை கேன்சல் பண்ண என்ன வரும் 1. இப்போ 83ல் 9 வாட்டி எவ்வளோ வரும் 81 மீதி 2 20. அப்போ புள்ளி வைக்கும் போது 2 2 2ன்னு போய்கிட்டே இருக்கும். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். பி மற்றும் கியூவின் சராசரி மாத வருமானம் 5050. கியூ மற்றும் ஆரின் சராசரி வருமானம் 6250. பி மற்றும் ஆரின் சராசரி மாத வருமானம் 5200 ஏனில் பியின் மாத வருமானம் என்னவாக இருக்கும் அப்படின்றது கேட்குறாங்க. அப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் பி பிளஸ் கியூ ரெண்டையும் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம் 2 இன்ட்டு 5050. அப்போ நமக்கு எவ்வளோ வரும் 11100. ஓகே, நெக்ஸ்ட் கியூ பிளஸ் ஆர் 2 இன்ட்டு இங்கே நமக்கு வந்து எவ்வளோ வரும் 6250. அப்போது 13500. ஓகே, அதுக்கு அடுத்தது ஆர் பிளஸ் பி இங்கே நமக்கு வந்து எவ்வளோ வரும் 2 இன்ட்டு 5200. அப்போது ஆன்சர் வந்து நமக்கு எவ்வளோ வரும் 10400. ஓகே, இதெல்லாம் கூட்டினா 0 0 9 10க்கு 0 மீதி 1. ஓகே, 3 4 5. ஓகே, இங்கே வந்து எவ்வளோ வரும் நமக்கு 3. ஸோ 35000. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம் இது வந்து எதோட வேல்யூ 2 இன்ட்டு பி பிளஸ் கியூ பிளஸ் ஆர். அப்போது பி பிளஸ் கியூ பிளஸ் ஆரோட வேல்யூ எவ்வளோ வரும் 17500. எனக்கு வந்து யாரோட வேல்யூ வேணும் பியோட வேல்யூ வேணும். அப்போது பி எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் பி பிளஸ் கியூ பிளஸ் ஆர்லேருந்து எதை மைனஸ் பண்ண போகிறோம் கியூ பிளஸ் ஆரோட எதை மைனஸ் பண்ண போகிறோம். அப்போது 17500. ஓகே, மைனஸ் கியூ பிளஸ் ஆர் நமக்கு எவ்வளோ இருக்குது 13500. அப்போது கழிச்சோம்னா நமக்கு எவ்வளோ வரும் 4000. ஆப்ஷன் பி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு வகுப்பில் உள்ள 10 மாணவர்களின் சராசரி உயரம் 150. சரிபார்க்கும் போது 140 சென்டிமீட்டர் என்பதை 130 என தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. எனில் சரியான சராசரி உயரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க.
ஸோ 10 மாணவர்களோட சராசரி வரும். அப்போ 10 × 150 எவ்வளவு? 1500. ஓகே. ஸோ என்னவா எடுத்திருக்கணும்? 140ன்றத 130ன்னு தவறா எடுத்துட்டாங்க. அப்போ எவ்வளோ கம்மியாக எடுத்திருக்கிறாங்க? 10 கம்மியாக எடுத்திருக்காங்க. ஓகே. இந்த 10 என்ன பண்ண போறேன்? இதோட ஆட் பண்ண போறேன். அப்போ 1510. இப்போ இதுக்கு சராசரி கண்டுபிடிக்கணும். 10 மாணவர்கள் 0 0 அடிச்சாச்சு. அப்போ ஆப்ஷன் என்னது? டி 151. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ கூற்று கொடுத்துருக்குறாங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணோம். ஓகேவா? சரி, இங்கே பாருங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க? சில புத்தகங்கள் பேனாக்கள். அப்போ இதுதான் வந்து என்னது? புத்தகம். இதில் சிலது வந்து எப்படி இருக்கு? பேனாவா இருக்கு. ஓகே. எந்த பேனாவும் பென்சில் அல்ல. இப்போ பென்சில் எங்கே வரும்? இங்கே வந்துடும். ஓகேவா? சரி, அப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க? முடிவு 1 இல்லைன்னா 2, இதில் எது சரியானது அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். சில புத்தகங்கள் பென்சில்கள். ஸோ பென்சில்கள் வருமா? வராது. எந்த புத்தகமும் பென்சில் அல்ல. ஸோ எந்த புத்தகமே என்னதான் இல்லை? பென்சிலும் அல்ல. அப்போ முடிவு 1 அல்லது 2 அப்படின்னா முடிவு 1 சரியா இருக்குன்னா, இல்லைன்னா முடிவு 2 சரியா இருக்கலாம். அப்போ ஆப்ஷன் சி. 1 மட்டும்னா 1 மட்டும் தான் கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். 2னா 2 மட்டும் தான் கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு என்ன மீனிங்னா 1 கரெக்டா இருக்கலாம், இல்லைன்னா 2ம் கரெக்டா இருக்கலாம்னு அர்த்தம். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க. அவர் அறிவாளியாக இருந்தால் தேர்வில் வெற்றி பெறுவார். ஸோ அனுமானம் 2 கொடுத்துருக்காங்க. எது கரெக்டுன்னு பார்க்கணும். தேர்வில் வெற்றி பெற அறிவாளியாக இருக்க வேண்டும். கரெக்டு தானே? ஸோ தேர்வில் வெற்றி பெறனா அறிவாளியாக இருந்தால் தான் வெற்றி பெற முடியும். அவர் தேர்வில் வெற்றி பெறுவார். ஸோ இது எப்படி அவர் தேர்வில் வெற்றி பெறுவார்? என்ன அர்த்தம்? அவர் அறிவாளியாக இருக்காரா இல்லையா எதுவுமே தெரியாமல் எப்படி தேர்வில் வெற்றி பெறுவார் நம்ம சொல்ல முடியும்? அப்போ நமக்கு எது மட்டும்தான் கரெக்டாக பொருந்தும்? இந்த லைனுக்கு ஃபர்ஸ்ட் அனுமானம் மட்டும்தான் சரியா பொருந்தும். ஓகே. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க? எல்லா மரமும் மாம்பழம். எல்லா மரமும் மாம்பழம். அப்போ இது மரம். மாம்பழம் அப்படிங்கும்போது இங்க வரும் மாம்பழம். ஓகே. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க? எல்லா மாம்பழமும் ஆரஞ்சு. எல்லா மாம்பழமும் ஆரஞ்சு. இப்போ இது வந்து என்னது? ஆரஞ்சு. ஓகே. அதுக்கு அடுத்தது சில ஆரஞ்சுகள் பப்பாளி. சில ஆரஞ்சுகள் பப்பாளி. அப்போ இங்க நமக்கு வந்து என்ன வருது? பப்பாளி அப்படின்றது வருது. ஓகே. சில ஆரஞ்சு மட்டும் நமக்கு எப்படி இருக்கு? பப்பாளி அப்படின்றது வருது. ஓகே. அடுத்தது நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? காரணத்தை செக் பண்ணோம். எல்லா மாம்பழமும் மரங்களா. அப்ப பாருங்க, மாம்பழம் எல்லா மாம்பழமும் மரமா இருந்தா மாம்பழத்தை சுத்தி மரம் இருக்கணும். அப்போ 1 தப்பா வருது. சில பப்பாளி மரங்கள். அப்போ பப்பாளி எங்க இருக்கு? நமக்கு பப்பாளின்றது வெளியில இருக்கு. இங்க மரங்கள் எங்கேயுமே டச் ஆகல. அப்ப இதுவும் சார்ந்து வரல. அப்போ 1 மற்றும் 2 ரெண்டுமே எப்படி வரல? சார்ந்து இல்லை. அப்போ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். எல்லா ஆண்களும் திருமணம் ஆனவர்கள். ஓகே. அப்போ இது வந்து என்னது? ஆண். இவங்க எல்லாருமே எப்படி இருக்கிறாங்க? திருமணம் ஆனவர்கள். ஓகே. நெக்ஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க? சில ஆண்கள் படித்தவர்கள். சில ஆண்கள் படித்தவர்கள். ஓகே. அப்ப எப்படி வரும்? இந்த இடத்துல வரும். சில ஆண்கள் படித்தவர்கள். ஓகே. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க? சில திருமணம் ஆனவர்கள் படித்தவர்கள். அப்ப பாருங்க, திருமணம் ஆனவர்கள் இங்க இருக்காங்க. இல்ல இந்த பார்ட் மட்டும் எப்படி இருக்கு? படித்தவர்கள். அப்ப இது கரெக்ட். சில படித்தவர்கள் திருமணமானவர்கள். அப்ப படித்தவர்கள் இந்த பார்ட்டி எப்படிதான் இருக்கு? திருமணமானவர்கள் இருக்கு. அதாவது அதே லைன் தான் என்ன பண்ணியிருக்காங்க? அப்படியே இன்டர்சேஞ்சா கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டுமே நமக்கு முடிவு எப்படி வருது? சரியா வருது. அப்போ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். சில புத்தகங்கள் பேனாக்கள். ஸோ இப்போதான் இந்த கொஸ்டின் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தோம். ஸோ சில புத்தகங்கள் பேனாக்கள். ஓகே. எந்த பேனாவும் பென்சில் அல்ல. ஸோ ரெண்டு முடிவுமே நமக்கு எப்படி தான் வருது? தவறாக தான் வருது. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். எல்லா பேனாக்களும் சாக்குகள். சாக்குனா சாக்குனா என்ன அர்த்தம்னா நம்ம எழுதுறோம் இல்லையா சாக்கு, அந்த சாக்கு. நீங்க உடனே சாக்கு பைன்னு நினைச்சிடாதீங்க. ஓகே. எல்லா பேனாக்களும் சாக்குகள். ஓகே. நெக்ஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க? எல்லா நாற்காலிகளும் சாக்குகள். ஓகே. எல்லா நாற்காலிகளும் சாக்குகள். ஓகேவா? அப்போ நமக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்காலியும் எப்படி தான் நமக்கு வரும்? சாக்குகளாக தான் இருக்கும். ஓகே. அப்போ சாக்கு இங்கே இருக்கு. இதில் எல்லா நாற்காலி, இந்த இடத்துல நாற்காலின்ட்டு வரும்.
ஓகே, அப்போ பேனா சாக்கு, எல்லா நாற்காலியும் சாக்கு உள்ளதான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க, சில பேனாக்கள் நாற்காலிகள். நாற்காலிக்கு பேனாக்கு இங்க டச் ஆயிருக்கா, இல்ல, அப்ப இது வராது. சில சாக்குகள் பேனாக்கள். ஸோ சாக்கு, இதுல சிலது மட்டும்தான் வந்து என்னது நமக்கு பேனா, அப்ப இது சரி. அப்போ முடிவு 2 மட்டும் சரியானது, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் क्वेश्चन, ஒவ்வொரு அமைச்சரும் மாணவர்கள், ஒவ்வொரு மாணவர்களும் அனுபவமற்றவர்கள் கூற்று. சரி, அப்போ இங்க பாருங்க, ஒவ்வொரு அமைச்சரும் மாணவர்களாம். அப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க, ஒவ்வொரு அமைச்சர்களும் அனுபவம் அற்றவர்கள். ஓகேவா, ஸோ இதையும் என்ன பண்ணணும், செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, அப்போ இதுதான் வந்து என்னது அமைச்சர், ஒவ்வொரு அமைச்சருமே வந்து என்னது மாணவர்கள். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க, ஒவ்வொரு மாணவரும் அனுபவமற்றவர்கள். அப்போ மாணவர் எல்லாருமே எப்படி தான் இருக்கிறாங்க, அனுபவமற்றவராக தான் இருக்கிறாங்க. ஓகே, இப்போ பாருங்க, ஒவ்வொரு அமைச்சரும் அனுபவமற்றவர்கள். ஸோ ஒவ்வொரு அமைச்சருமே எப்படி தான் இருக்காங்க, அனுபவமற்றவர்களாக தான் இருக்காங்க. ஏன்னா அனுபவம்ன்றது அனுபவமற்றவர் வெளியில வருது, அப்ப இது கரெக்ட். சில அனுபவமற்றவர்கள் மாணவர்கள். ஓகே, அனுபவமற்றவர்கள்ல சிலதுனா இந்த வட்டம் மட்டும் நமக்கு எப்படி இருக்கு, மாணவர்களா இருக்கு, அப்ப இதுவும் சரி, அப்ப ஆப்ஷன் டி. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन, எல்லா சாலைகளும் தண்ணீர். சோ எல்லா சாலைகளும் நமக்கு எப்படி இருக்கு, தண்ணீரா இருக்கான். ஓகே, நெக்ஸ்ட், சில தண்ணீர் கப்பல்கள். அப்போ இந்த தண்ணீர் மட்டும் நமக்கு எப்படி இருக்கு, கப்பலா இருக்கு. ஓகே, சரி, சில கப்பல்கள் சாலைகள், சில கப்பல்கள் சாலை, கப்பல் இங்க இருக்கு, இதுல ஏதாவது சாலைக்கு வருதா, வரல, அப்ப இது தவறு. எல்லா தண்ணீரும் கப்பல்கள், இப்ப தண்ணியை சுத்தி தான் கப்பல்னு இருந்திருக்கணும், நமக்கு அப்படி இல்லை, அப்ப இதுவும் தவறு. ஓகே, அப்போ நமக்கு 2 ஆப்ஷனுமே தவறா இருக்கு, அப்போ முடிவு 1 மற்றும் 2 தவறானது. நெக்ஸ்ட் क्वेश्चन, சில ராஜாக்கள் ராணிகள். ஓகே, அப்போ இதான் வந்து என்னது ராஜா, இதுல பாதி பேர் எப்படி இருக்கிறாங்க, ராணியா இருக்கிறாங்க. ஓகே, அடுத்தது எல்லா ராணிகளும் அழகானவர்கள். அப்ப இங்க எப்படி வரும், எல்லா ராணிகளும் அழகானவர்கள். ஓகே, அடுத்து என்ன சொல்லிட்டாங்க, எல்லா ராஜாக்களும் அழகானவர்கள், எல்லா ராணிகளும் ராஜாக்கள்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்மே நமக்கு இங்க வரல. ஓகேவா, அப்போ இந்த இடத்துல இந்த 2ன்னு போட்டுக்கும். அப்போ முடிவு 1 மற்றும் 2 ரெண்டுமே எப்படி இருக்கு, தவறானது. ஓகே, அடுத்த क्वेश्चन, சோ பாருங்க, தமிழ் கண்ணுரங்கு. கண்ணுரங்கு சொல்லும் போதே பாருங்க, இந்த நூவை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, இன்னு பிளஸ் ஊ. இந்த இன் அப்படின்றது நிலைமொழியில வந்துடும், ஊ அப்படின்றது வருமொழியில வரும். அப்ப என்ன வரும், கண் பிளஸ் உரங்கு, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் क्वेश्चन, தவறான இணையை தேர்ந்தெடு. விலை, பொருளின் மதிப்பு, ரேட்டு, பொருளோட ரேட்டுன்னு சொல்லுவோம். அந்த விலை, இந்த லைக்கு என்ன வரும், உண்டாக்குதல், விளைதல், உண்டாக்குதல். ஓகே, நெக்ஸ்ட், இந்த லை, இலை, செடியின் இலை, இந்த இலைக்கு என்ன வரும்னா இலைத்தல்னு வரும், இழைச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த இலைத்தல். அப்போ இங்க என்ன லை வந்திருக்கணும், இந்த லை வந்திருக்கணும், குண்டு லை வந்திருக்கணும். அப்ப தவறானது என்னது, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் क्वेश्चन, பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். இது வந்து என்னது நமக்கு, அகநானூறு. இதுக்கு நாம வந்து என்ன ஷார்ட்கட் வச்சிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொண்ணு வந்து கறி போடுறாங்க. ஓகே, நம்ம வீட்டுக்கு போனோம் அப்படின்னா பொண்ணு என்ன பண்ணுவாங்க, நமக்கு கறி போடுவாங்க. அப்போ பொண்ணு கறி போடுறதுன்னா என்னது வரும், அகத்துல தானே நடக்குது, வீட்டுக்குள்ள தானே நடக்குது, அப்போ அகநானூறு. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन, மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து. ஒரே ஒரு எழுத்து மட்டும் தான் வரும், அது ஏ. ஓகே, அப்போ ஏ நெடில் ஏ தான் எப்படி வரும், மொழி முதல்லையும் வரும் இறுதியிலையும் வரும். ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 கொஸ்டின்கான எக்ஸ்பிளனேஷனை பார்த்துட்டோம். ஓகே, இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, நெக்ஸ்ட் டெஸ்ட்ல பார்ப்போம். தேங்க்யூ.